நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இன்னைக்கு விஜய் சொல்றாருல வீட்டுக்கு ஒரு விஜய், அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ரஜினி இருக்க மாட்டாங்களா? இப்ப ரஜினி எதிர்த்துட்டு விஜய் வந்து உங்க வீட்டுல இருக்காங்களா? உங்க வீட்டுல இருக்காங்களா? எங்க வீட்டுல இல்ல, ரஜினி இல்ல. என் வீட்லயும் இல்ல. அப்புறம் எங்க வீட்டுக்கு ஒரு வீட்டுல அவர் வீட்லயும் ரஜினி இல்ல. கிடையாது பிரதர். எவ வீட்லயும் ரஜினி இல்லையா? அப்புறம் என்ன பேசுறீங்க? இப்ப தெரியுதுங்களா ரஜினிக்கு ஒரு ஹவுஸ் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நாங்க வந்து ஆதவர்ஜுனாக்கு எதிராக செயல்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன அசால்ட்டா பேசுறீங்க? என்ன செயல்பட்டுருவீங்க? இது பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. யாரெல்லாம் செயல்படுவாங்க? செயல்பட முடியாதவங்க எல்லாம் செயல்படுவாங்க. ரஜினி எதிர்த்தாச்சுல, அப்புறம் அதனாலயா? ஆமா, ரஜினி எதிர்த்து எப்படி அவரால தேர்தல நிக்க முடியும்? உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த ரசிகர்களும் ரஜினி ஃபேன்ஸும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா விஜய் நிக்க போறது ஒரு தொகுதி தான். ரஜினியை எதிர்த்துட்டு எப்படி விஜய் அரசியல் பண்ண போறாருன்றது எனக்கு புரியவே இல்லை. அது எப்படி சாத்தியப்பட போகுதுன்னே தெரியல. இத்தனை நாள் ஓகேங்க, இத்தனை நாள் திமுக ஓகே, பிஜேபி ஓகே, ஏடிஎம்கே கூட ஓகே, சீமான கூட அவர் வந்து பெருசா இது பண்ணிக்கிறது இல்லை. பட் ரஜினி அப்படின்னும் போது விஜய் வெரி. அப்ப பாத்துக்கோங்க, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாம்பி மூட்லயே இருந்திருக்காங்க. தலைவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி இந்த இப்ப வந்துச்சு ஒரு படம், உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க, திடீர்னு தலைவருக்கு ஏதாவது பிரச்சனைனா எல்லாருமே மாதிரி கையில கொக்கியோட வருவாங்கல்ல. என்ன பண்ணா கூலி ஒரே மேக்ஸன். ஒரு வார்த்தை தப்பா சொன்னா தப்பா போயிடும். சரிங்களா? ரொம்ப டீசெண்டா போயிட்டு இருக்கேன், நீங்க சம்மந்தமே இல்லாம கொக்கிய தூக்கிட்டு வந்தானுங்க, சம்பளம் பாக்கிய தூக்கிட்டு வந்தானு, மளிகை பாக்கி. சூப்பர் ஸ்டார் பக்கத்துல நீங்க வாழவே முடியாதுங்க அரசியல்ல. உலகத்துல வரலாம். ராமதாஸ் இருக்கிறாரேன்னு கேட்கலாம், ராமதாஸ் வேற. சீமான் இருக்காருன்னு கேட்கலாம், சீமான் வேற. திமுக இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் வேற. விஜயால மட்டும்தான் வாழ முடியாது. விஜயாலையும் தாவை காலையும் மட்டும்தான் அதை வாழ முடியாது. கடைக்குடியில் இருக்க எவன் வேணாலும் திருமாவளவன் கூட எதிர்த்துருவாரு, பட் அவரு வேற. சிபிஎம் கூட எதிர்க்கும், அவங்க வேற. பட் விஜயால முடியாது. விஜயால என்னதான் முடியுமா? விஜய் எதுவுமே முடியாதுங்க. ரஜினி எதிர்த்தவரால எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. ரஜினி சோறு தின்ன முடியாது. முடியாது. எப்படி முடியும்? ரஜினி எதிர்த்து சோறு, ரஜினி எதிர்த்துட்டோமா எப்படி சோறு தின்றதுன்னு அவரே வச்சிருவாரு. எப்படி முடியும் உங்களால? நேர்காணல் கூப்பிட்டு வந்து கேண்டிடேட் உட்கார்ந்துருக்காங்க, தலைவரை இந்த மாதிரி ரஜினி எதிர்த்து பேசிட்டாங்க, அது என்னால என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு மாதிரி அப்செட்டா இருக்கு, எப்படி வாழ போறேனே தெரியலன்ற அளவுக்கு நான் வேணா போய் மன்னிப்பு கேட்கட்டுமான்னாரா? வாய்ப்பு இருக்கு. நான் வேணா வந்து சரி வராது, அவர் வரவும் மாட்டாரு, அவரை போய் பார்க்க கட்சியை கலைச்சிடலான்ட்டாரா? அந்த முடிவுக்கு தாங்க போயிருக்காங்க. எல்லாருமே அதான் சொல்றாங்க, தாவேக்கான்ற சோடே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் வந்திருக்கு. ஊருக்கு ஒரு ரஜினி இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டாரா சுப்ரீம் ஸ்டாரா? அவரு சுப்ரீம் ஸ்டார் பிஜேபியில இருக்காரு. 2 மணிக்கு கலைச்சிட்டு போய் இப்ப அவரை ஞாபகப்படுத்துறீங்க. பேசுறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு டீசெண்டா பேசுறவங்களை பிடிச்சி இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களப்பா. அது எப்படி? அதெல்லாம் அப்படிதான். ரஜினி எதிர்த்தா எதுவும் பண்ண முடியாது. நைட் இன்னைக்கு நமக்கே சோறு கிடைக்குமா என்னன்னு தெரியல. வீட்டுக்கும் போக முடியாதுல்ல நம்ம ரஜினி எடுத்துட்டு. இது வாசலே தாண்ட முடியாது. ஐயோ, நிக்கிறாங்களே, செக்யூரிட்டி நிக்கிறாரு. எங்க தலைவர் ஸ்பாரிங் போடுறது. எங்க தலைவர் யார் தெரியும்? யாரையா உங்க தலைவர்? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. தொடர்ந்து ரெட்ரோலுக்ஸை சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. அழுத்தமா சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. அதே மாதிரி என்னத்துக்கு நம்ம சொன்னோம், இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லைங்க. சந்தோஷத்துல சிரிக்க கூடாதா? சந்தோஷத்துலதான் சிரிக்கிறேன், ஆனா அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது இல்லையா? அதனால நான் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி அது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னும் போது அதுக்காக சிரிச்சேன். தப்பா சிரிக்கலங்க, சொல்லிடலாம். நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய பேர் வந்து அந்த சூப்பர் தேங்க்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்ம வந்து நன்றி சொல்லலை அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பாயிரும். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்றது ஜோ விளையாட்டா சொன்னார். ஒருத்தர் 40 ரூபா போட்டிருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க.
அது பார்த்துட்டு மற்றவங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து போட்டிருந்தீங்க. அதெல்லாம் எதிர்பார்த்துலாம் வந்து வீடியோக்கள் வந்து போடல. அது நீங்கள் போடுங்கன்னு நாங்கள் வந்து வற்புறுத்தலாம் இல்லை. சார் ஒரு சொன்னார், நான் சும்மா ஒரு கணக்கு சொன்னேன், ஒருத்தர் 40 ரூபா போட்டு அதே மாதிரி அப்படின்னு ஒரு சும்மா ஒரு 1000 பேர் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கணக்கு சொன்னேன். நீங்கள் நிஜமாவே நிறைய பேர் நிறைய இது பண்ணியிருக்கீங்க. பட் வந்து இது வலுக்கட்டாயமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை. அவர் சொன்னார், அதுக்காக தான் சொன்னேன். பட் போட்டவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லணும். பேரோட சொல்லிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைகள் இல்லை அப்படி ஏங்க, தேவைகள் இருக்கு. நம்ம ஒரு சேனல் ரன் பண்றோம், அது நடக்குது, ஓகே. பட் அது அவங்க விருப்பப்பட்டு அவங்களாம் கொடுக்குற விஷயங்கள். நம்ம வந்து நீங்க வந்து நாங்க வீடியோ பண்றோம், எங்களுக்காக நீங்க காசு போடுங்க அப்படின்லாம் நம்ம எதுவுமே சொல்லலை. அவங்க நம்மளோட காம்போ பிளஸ் அவங்க நம்ம பேசுற விஷயங்கள் பிடிச்சிருக்குன்ற அடிப்படையில நீங்க சொன்னீங்களே கிவ் அவே, அது அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை கண்டிப்பாக நன்றி. அவங்க சொல்லிடுவோம், பேர் சொல்லிடலாம். எஸ் முகமது அஃபிஷியல்னு சொல்லிட்டு செல்வான்னு போட்டிருக்காரு. அதாவது $50 வந்து போட்டிருக்காரு. $50. வார்த்தைகளே இல்ல. பெரிய அந்த பில்கேட்ஸ் வந்து பில்கேட்ஸ் மிக்க நன்றி, உண்மையாவே நன்றி செல்வா. ஆமா செல்வான்னு சொல்லி போட்டிருக்காரு, மென்ஷன் பண்ணியிருக்காரு மிஸ்டர் செல்வா. தேங்க்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு $100 போட்டுருந்துருக்காரு. 100 ரூபாய் என்ன 1040 ரூபாய், சாரி 140 என்ன 1040 கூட கிடைக்கும் விரைவில், நன்றி. 140 நீங்க தான் நேற்று கேட்டீங்க வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க கேட்டது 100, அவர் 1000 வரும். நான் தான் சொன்னேன் 40 × 100 1000 அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. நன்றி. அதே மாதிரி பொன் கிஷன் சொல்லிட்டு ஒருத்தர் $100 வந்து போட்டு ஹார்ட்டிங் விட்டுருக்காரு, 2 ஹார்ட் விட்டுருக்காரு. அடுத்தது கார்த்திக் சந்துரு வந்து அனுப்பியிருக்காங்க. $10 வந்து அனுப்பியிருக்காங்க. $10. ஹலோ, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. $50 பண்ணவருக்கு இப்படி, $10 பண்ணவருக்கு இப்படி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கார்த்திக் அண்ட் ஜோ பிரியாணி சாப்பிடுங்க, பிராக்கெட்ல டிவிக்கே ஹார்ட்டின் விட்டுருக்காரு. பிரியாணி சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் காசு கொடுத்துட்டாரு, அப்புறமா பிரியாணி சாப்பிடுங்கன்னு இருக்காரு. அந்த காசை வச்சு பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொல்லல. அது எனக்கு இல்லையா, காசு கொடுத்துட்டு பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னு இருக்காரு. அந்த காசை வச்சு பிரியாணி சாப்பிடுங்கன்னு அவர் சொல்லல. அப்புறம் எதுக்கு கொடுக்கணும், அப்புறம் எதுக்கு பிரியாணி சாப்பிட்டு உடம்ப தேத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, மழுப்புறாரு. அப்புறம் சின்னதுரை MIQ7BQ அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் $40 போட்டிருக்காரு, மிக்க நன்றி. ரசூல் அவர் வேற ஏதோ இன்னொரு கமெண்ட்டும் ஒன்று போட்டிருந்தாரு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்டும் பண்ணியிருந்தாரு. $100 வந்து அவரும் போட்டிருக்காரு. நன்றி. வசந்த் பேர் சொல்லுங்கன்னு சொன்னேன் அவர் தானே. ஆமா, அவர் ப்ளீஸ் மென்ஷன் நேம். நன்றி வசந்த் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன சன் மியூசிக் மாதிரி இருக்குங்க. நானே பரவாயில்ல போல, நீ வசந்த் பழைய சன் மியூசிக் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க. சன்னே இருக்க கூடாதுங்கிட்டு. ஓஹோ. ஜேம்ஸ் $5 கொடுத்துருக்காரு. நன்றி. $5. ஆமா $5. பிரபு எஸ் வந்து $300. நன்றி பிரபு. அது பிரசன்னா டேனியல் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 10 CHF கொடுத்துருக்காங்க, ஸ்விஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. சிவசுப்ரமணியன் சொல்லிட்டு அவர் ஒரு $100 வந்து பண்ணியிருக்காரு. நன்றி திரு சிவசுப்ரமணியம். PKJ 5121 தேங்க்ஸ். சிந்திக்கவும் சிரிக்கவும் வைப்பதற்கு என்னோட 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த பாராட்டு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அடுத்தது சதீஷ் பிரகாசம் சொல்லிட்டு $40 கொடுத்துருக்காங்க. சிரிக்கிறான் பாருங்க கேமராமேன். அவனுக்கு எதனா இங்க கேக்குதுடா, கம்முன்னு இருடா. அவனுக்கு எதனா போட்டு விடுங்க. அதுதான் கேட்டுட்டாங்க. என்னப்பா உங்களுக்கு மட்டும் தராங்க, எனக்கு என்ன சொல்ல? நமக்கு இல்லங்க இது, ஏங்க நம்ம 2 பேரும் பிரிச்சதுக்கு வர மாதிரி. அவன் ஏதோ நான் தான் கொண்டு போற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன உங்களுக்கு மட்டும் வருது, எனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்றான். எம்டிக்கு தெரிஞ்சதுன்னா. முத்துசாமி அவர்களும் ஒரு $40 போட்டிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் டாக் அபவுட் TVK அப்படின்னு இருக்காரு. தாமஸ் ரேயன் சொல்லிட்டு $10 போட்டிருக்காரு. நன்றி தாமஸ் ரேயன். அப்புறம் பாலசுப்ரமணியன் பாலா அப்படின்னு $40 போட்டிருக்காங்க. கீப் கோயிங் போத் அப்படின்னு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ருத்ர சிவா $40 வந்து போட்டிருக்காங்க. கிஷோர் சிலம்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிஷோர் சிலம்பம் சூப்பர் சாரி அவர் போடல, ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் பரவாயில்ல, தப்பு கிடையாது, அதனால நல்லதுதான். ஹார்ட்டிங் விட்டுருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி $40 போட்டு தேங்க்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்மார்ட் சரன் சொல்லிட்டு $40 போட்டிருக்காரு, தேங்க்ஸ் கொடுத்துருக்காரு. ஏதாவது
விடுபட்டு இருந்துச்சுன்னா Maybe. மன்னித்திடுங்கள். ஆமா, ஜோ மன்னிச்சிருங்க, ஏன்னா, பாவம். ஆமா நான் தான் எடுத்தேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். பட் ஆனா ஏதாவது விட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா இல்ல அந்த மாதிரி சூப்பர் தேங்க்ஸ்ல இந்த மாதிரி உங்களுடைய உழைப்பு, நீங்க உழைச்ச காசை எங்களுக்காக வந்து பண்ணதுன்றது பெரிய விஷயம். அந்த வகையில நாங்க வந்து பெரிய நன்றியை வந்து ரெட்ரோலோக்ஸின் சார்பாக வந்து நாங்க வந்து சொல்லிக்கிறோம். 2 பேரும் கடமைப்பட்டிருக்கோம் அது சொல்றதுக்கு. மிக்க நன்றி. நம்ம நேர்களை சந்தோஷமா வச்சா நேர்கள் நம்மள சந்தோஷமா வச்சிருப்பாங்கன்றதுக்கு இது ஒரு அடையாளம். எதுன்னு தெரியுதா? எது? வீரம் படம் பார்த்திருக்கியா? அதான் நமக்கு இருக்கிற நேத்து கேடிவில உட்காந்து பார்த்துட்டு நமக்கு இருக்கிற 4 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம உண்மையா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் 2 விளக்கம் கேட்டிருந்தாங்க. ஆனால் நீங்க தரவே முடியாதுன்ட்டீங்க. ஆனா என் நேர்களுக்காக நான் வந்து கேட்டே ஆவேன். யார் அந்த யூடியூபர்ன்ற கேள்வி வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க அதுக்கு முதல்ல விளக்கம் கொடுக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை போட்ட வீடியோவில் நான் அப்செட் ஆகிட்டோங்க நீங்கள் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நேற்றுக்கு வீடியோவில் சாரி நீங்கள் சொன்னது இப்போ தான் எங்களுக்கு புரிய வந்தது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. யூடியூபர் யாருன்னு நான் வந்து சொல்லி உங்களுக்கு தெரியணுமா? சரி ரைட்டு, சாட்டை துரைமுருகன் தான் அந்த யூடியூபர். அவரை தான் யூடியூபர்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு ஒரு பேரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்றதுக்காக. அதுவும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது கட்சியில 2 யூடியூபர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து இடும்பாவனம் கார்த்தி, இன்னொருத்தர் வந்து சாட்டை துரைமுருகன். அவங்க 2 பேரை தான் அந்த யூடியூபர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றது. ஓகேங்களா? இன்னொன்று, ஞாயிற்றுக்கிழமை போட்ட கண்டென்ட் வந்து நாங்கள் வந்து ஆதவர்ஜுனாவையும் விஜய் அவர்களும் மது எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணதான் வந்து நீங்க மேபி அந்த இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு இது பண்ணீங்களா தெரியல. ஆனா வீடியோக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி இருக்காது, வேற ஒன்று சொல்லியிருப்போம். பட் அதை பார்த்துட்டு தான் சொல்லிட்டாங்க இல்லையா? ஆமா, அது வந்து ஒரு மாதிரி டார்க் காமெடியா நீங்க காமெடியா உள்ளுக்குள்ள வந்து கொண்டு போய் நீங்க சொல்லியிருக்கீங்கன்றது இப்பதான் புரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நன்றிகள். நமக்கு டார்க் காமெடிலாம் வருது பாத்தீங்களா? நம்மளும் நெல்சனுக்கு போட்டு இறங்கிடலாமா? கண்டென்ட்டுக்குள்ளார போயிடலாம். அந்த போட்டிலாம் வேண்டாம், நம்ம வேற வேலையை பார்ப்போம். ஜெயிலர் 2ல நடிச்சார்ல, மதியானம் தான் பேசிட்டு வந்தான், அவர் தான் கண்டென்ட். அப்படியே வரலான்னு பார்த்தா உடனே நேராவே நீங்க கண்டென்ட்லயே போன்றீங்க. ஓ அப்படி வரீங்களா? ஓ நீ அப்படி வரியா? ரைட் ரைட். சொல்லுங்க, என்னது மதியானம் லீடு கொடுத்துட்டு அதுவா? ஓகே ஓகே. ஏன் இன்னைக்கு முக்கியமா ஏன் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த அறிக்கை அப்படின்றது, செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு சிபிஐ விசாரணை இன்னைக்கு நடந்துச்சு. பொதுவாக நம்ம பார்ப்போம், விஜய் அவர்களுடைய சிபிஐ விசாரணை நடந்தா முந்தின நாள் ஈவினிங்ல இருந்து அவர் கிளம்புறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா சேனலும் அவர் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டாரு, அவர் வந்து கருப்பு சட்டை போட்டிருக்காரு, ஒரு ப்ரௌன் ஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்றத முதற்கொண்டு தொடங்கி ஃபுல்லாக உள்ளே போயிட்டாரு. அங்கே மாப் போடுறவர் இது மாதிரி சொன்னார், அங்கே டாய்லெட் கிளீன் பண்ண போனவர் இதை சொன்னார், அங்கே டீ கொடுக்க போன பையன் வந்து அப்படி சொன்னான் இப்படின்னு எவ்வளவோ செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பக்கம் கிராஸ் பண்ணவங்க பார்த்தாங்க, விஜய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத அவர் பார்த்துட்டு வந்து வெளியே சொன்னார் அப்படின்னு ஏதாவது ஒரு செய்திகள் வந்து வரும். பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம் நடந்துச்சு. ஒன்று வந்து என்டிஏ பண்ண ப்ரொட்டஸ்ட், அவங்க கூட்டணி பண்ண ப்ரொட்டஸ்ட் ஒன்று எடப்பாடி தலைமையில் அது நடந்தது. அங்கே வேற ஒரு இடத்துல அண்ணாமலை தலைமையில் நடந்தது. 2 முக்கியமான ஒரு நிகழ்வு. பிளஸ் ரஜினி செந்தில் பாலாஜியோட இன்னைக்கு விசாரணை. இந்த 2மே இன்னைக்கு வந்து லைம் லைட்டுக்கு வரல. அதை விட முக்கியமா வந்தது ரஜினி அவர்களுடைய அறிக்கை தான். ஸோ காலையிலேயே ரஜினி இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு. ஆக்சுவலா செந்தில் பாலாஜி நேற்று நைட்டே கிளம்பிட்டாரு. அதை பெருசா எந்த ஊடகமும் வந்து சொல்லவில்லை. செந்தில் பாலாஜி போயிருக்காரு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதை தவிர வேற எந்த செய்தியுமே வந்து இல்லை. முடிஞ்சிருச்சுங்களா? அதை பற்றின பேச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, பாத்ரூம்லேருந்து என்ன நடந்துச்சு, பாத்ரூம் போனாரா இல்லையா, சாப்பிட்டாரா இல்லையா, சாம்பார் சாதம் கட்டிட்டு போனாரா, புளி சாதம் கட்டிட்டு போனாரா, எதை பற்றியுமே அங்கே வந்து செய்தி இல்லை. அதை வந்து மடைமாற்றத்துக்கு இன்னைக்கு யார் வந்தாருன்னா ரஜினி. ஸோ என்டிஏ தான் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்குச்சு அப்படின்னு ஒன்று சொல்லணும்னா அது வந்து அதுவும் இதே தான், சேம் இந்த ரஜினி கண்டென்ட் தான். அதுதான் இன்னைக்கோட நாளே வந்து ரஜினியை வச்சு தான் தொடங்கியிருக்கு. ரஜினியை வச்சு தொடங்கினது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாரை வச்சு தொடங்கி இருக்குங்க, முடிய போறதும் சூப்பர் ஸ்டாரை வச்சு தான். ஆனா அது லேடி சூப்பர் ஸ்டாரை வச்சு. ஓகேங்களா? அடுத்த கண்டென்ட்டுக்கு நான் வந்துடுறேன். ஸோ சூப்பர் ஸ்டார் தான் இன்னைக்கு கண்டென்ட். இன்னைக்கு செந்தில் பாலாஜி கண்டென்ட் மிஸ் ஆனதுக்கு காரணமே, ஊடகங்கள் எடுக்க மறுக்கிறதுக்கு காரணமே இந்த ரஜினி அவர்களுடைய பேச்சு தான். இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா தந்தி டிவில இன்னைக்கு அதுதான் டாபிக். ஏன் ரஜினியை வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து போயிருக்கு. இதுதான் அந்த இது சொன்னது ஏன் அப்படின்றது. செந்தில் பாலாஜியுடைய இந்த சிபிஐ விசாரணைன்றது பெரிய அளவுக்கு பூம் ஆகக்கூடாது. அது திமுகவா செஞ்சுதா, என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த விஷயம் வரல. அதுக்கு பதிலா ரஜினி வந்து
வந்துட்டாரு. ஸோ எல்லாருமே இன்னைக்கு ரஜினிக்காக வந்து புடி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம பிளஸ்ல பேசியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அவரை கிண்டல் பண்ணாங்களோ, தூத்துக்குடி சம்பவத்தப்போ அவரை கிண்டல் பண்ணவங்க, ரஜினிக்கு அரசியலுக்கு லாய் கற்றவர், ஆன்மீக அரசியல்னு அப்படி போனவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து பாதுகாப்பாரனா வந்து நின்றுட்டாங்க. ஸோ விஜய்க்கு எதிரான ஸ்டாண்டு மாதிரியே ஒரு நிலை தான் அது. ஸோ அது ஆதவ அர்ஜுனாவை தாண்டி அதான் சொல்றேனே, இன்னைக்கு தேதிக்கு ரஜினியை எதிர்த்துட்டா எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க நிக்கவே முடியாது, ஓட்டே போட மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி தானே எல்லாமே அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. 2021 இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 96 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2006 அவர் தான் சொன்னாரு பாமகவுக்கு எதிராக வேலை செஞ்சு அவங்கள தோக்கடிக்கணும்னு சொன்னார். நடக்கலையே. அன்னைக்கு அவங்களோட ரசிகர்கள் அங்கே வேலை செஞ்சு எதுவுமே நடக்கலையே. இந்த திணைக்கு கேட்டால் வட மாவட்டங்களில் நடிகர்களுக்குன்னு அவ்வளோ பெரிய கிரேஸ் உண்டு எப்போவுமே. அது விஜயகாந்தோ, ரஜினிகாந்தோ, விஜயோ, எம்ஜிஆரோ யாருக்கா இருந்தாலும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கே அவங்க இல்லையே. அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி அப்போ சொன்னதே அங்கே நடக்கலை. அது நம்ம ரஜினியோட தைரியத்தை நம்ம ஆல்ரெடி சொன்னதை ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ரஜினி அவர்களுடைய தைரியத்தை வந்து பாராட்டலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் இன்னைக்கு ஒரு பொங்குனது, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு அன்வான்டாக தான் நிறைய பேரால் வந்து பார்க்கப்படுது. அந்த இப்போ சுற்றி இருக்கிற சில லாபிகள் வந்து அதை வந்து தூக்கி செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்முருகன் கூட வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரஜினி பாதிக்கப்பட்டிருக்கிறார், நாங்கள் அவர் பின்னால் வந்து நிற்கிறோம். ரஜினி எங்கே பாதிக்கப்பட்டு நீங்கள் அவர் பின்னால் போய் நிற்கிறீங்க? இன்னைக்கு முன்னாடி தான் நிற்கணும், பாதிக்கப்பட்டா அவர் பின்னாடி அவருக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். அவர் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன பாதிக்கப்பட்டிருக்காரு? என்ன இங்க இருந்து அறிக்கை விட்டுருக்காருல, ஆதவர்ஜனை தூக்கிட்டு கல்ல கொண்டு போய் அடிச்சாரா? மனம் வந்து அறிக்கை விட்டுருக்காருல. தெரியல, நம்ம ஒரு ரீகால் வந்து அவருக்கு உட்கார வச்சு போட்டுக்கணும். சார் இங்க பாருங்க, ரஜினி சார் சூப்பர் ஸ்டார், உங்களை பத்தி என்னென்னலாம் இது வரைக்கும் பேசியிருக்காங்கன்னு தயவு செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஆதவ் பேசுனதையும் நீங்க பாருங்க. அதெல்லாம் அவர் பார்த்துருப்பாருங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு வந்து கொந்தளிக்கிறாங்க. அவர் ஒரு என்னைய பற்றி தவறான கருத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தவறான கருத்து யாருமே சொல்லலையா? இன்னொரு இதுவும் வந்தது என்னன்னா, ஒருத்தனுக்கு ஆதரவா சப்போர்ட்டா பேச வந்தவன் மேலே நீ கண்டன அறிக்கை கொடுக்க பத்தியா, ஒன்ன மாதிரி ஒரு முட்டா பயல் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு மீம் வந்து போட்டிருந்தாங்க. அவருக்கு சாதகமா தான் பேசினாரு. இந்த மாதிரி வந்தாரு, இந்த மாதிரி இதா இருக்குன்னு தான் பேசினாங்க. ஐயோ போடு, உண்மையிலேயே காலம் பதில் சொல்லணும், கனிஞ்சு பதில் சொல்லணும் அப்படின்னு நிறைய சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸே வந்து நிறைய பேர் எக்ஸில் பார்த்தேன். நிறைய பேர் அவங்களுக்கு கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்காங்க. அந்த அவருக்கு எதிரான இதுக்கும் இருக்கு. நிறைய பேர் சம்மந்தமே இல்லாமல் ரஜினிக்கு ஆதரவாகவும் இன்னைக்கு பேசிட்டு. இதில் யார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா திமுக தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது இங்கே? இவர் ஒன்று சொன்னாரு, 5 நாள் கழிச்சு அவர் ஒன்று பொங்குனாரு. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு எல்லாரும் பொங்கி எழுந்துட்டாங்க. ஒரே நல்ல எதிர்கட்சி தலைவர் இல்லை. ஆமாம், பின்ன பாசம் இருக்காதா? இந்த பாசம் தசையாடுன்ற மாதிரி. என்ன விஜய் எதிர்க்கணும்னா இப்ப ரஜினி வேணும் இல்லையா? ரஜினியை உள்ள இழுத்தாதான் விஜயை வந்து எதிர்ப்பதற்கு. அது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் உள்ள பிரச்சனை. இது என்ன வேலை? நீ தான் வர மாட்டேங்கிறிய, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ வரவே மாட்டேங்கிற. சரி, ஏங்க வீட்டுக்கு ஒரு விஜய் இன்னைக்கு தானங்க இருக்காங்க. ஆமா, எவ்வளவு ரஜினி இருக்காங்க தெரியுமா வீட்டுக்குள்ளார? எங்க ஒவ்வொரு வீட்லயும் மண்ணுக்குள்ள இருப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள இருக்காங்களா? மண்ணுக்குள்ள இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் சொல்றேன். நீங்க வேற ஏங்க ஏதாவது பேசி நீங்க ஏதாவது கண்டன அறிக்கை வாங்கிடாதீங்க. இல்லைங்க, அந்த வயது முதிர்வு காரணம் இருப்பாங்க. நிறைய பேர் இன்னமும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு விஜய் சொல்றாருல வீட்டுக்கு ஒரு விஜய், அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ரஜினி இருக்க மாட்டாங்களா? இப்ப ரஜினி எதிர்த்துட்டு விஜய் வந்து உங்க வீட்டுல இருக்காங்களா? உங்க வீட்டுல இல்ல, ரஜினி இல்ல. என் வீட்லயும் இல்ல. அப்புறம் எங்க வீட்டுக்கு ஒரு அவர் வீட்லயும் ரஜினி இல்ல. கிடையாது பிரதர், அப்புறம் என்ன பேசுறீங்க? இப்ப தெரியுதுங்களா ரஜினிக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க வந்து ஆதவர்ஜுனாக்கு எதிராக செயல்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன அசால்ட்டா பேசுறீங்க? என்ன செயல்பட்டுருவீங்க? இது பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. யாரெல்லாம் செயல்படுவாங்க? செயல்பட முடியாதவங்க செயல்படுவாங்க. ஏங்க எவ்வளவு எக்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்களா இல்லையா? எவ்வளவு கண்டனங்கள் தெரியுமா? தாவேக்கா இனி என்ன ஆகுன்ற அளவுக்கு போயிட்டாங்க. நீ பகைச்சிருக்க கூடாது, நீ தொட்டிருக்க கூடாது சிங்காரம். யார? நாங்க ஏன் போய் அவரை தொடுறோம்? நீ எங்களை தொட்டிருக்க கூடாது சிங்காரம், தொட்ட நீ கேட்ட. ஆமா, உண்மைதான். இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் வந்து பேசின டைலாக் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து போட்டு ஃபயர் விட்டு, யாரா இவனுங்களாம் என்னடா பண்றானுங்கன்னு பார்த்தா இவனுக்கு தான் அசிங்கமா திட்டி இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா 2020 எல்லாம் போய் பார்த்தா பச்சை பச்சையா திட்டி இருக்கானுங்க. இன்னும் இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா, ஓஹோ இவரை எதிர்க்கிறதுக்கு இப்போ ரஜினியை பிடிச்சி வச்சுட்டாங்க. பாத்தியா, இவர் யார் தெரியுமா? பாத்திருக்கீங்களா மெட்ராஸ் படத்துல ஜானி? ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? சத்தியமா ரஜினி அவர்களை வந்து இப்படிலாம் பேசியிருக்காங்கன்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. இல்லங்க, சிவாஜி கிருஷ்ணன் ஹைலைட்.
மேல மேடை போட்டு அவரு அப்புறம் அந்த ஒரு காமெடி நடிகர் ஒருத்தர் இருப்பாரு, அவரு திமுக மேடையில வந்து பேசினதா இருக்கட்டும், சாட்டை அவர்கள் பச்சையா பேசிக்கிட்டு இங்க வந்து பச்சை போய் பேசிக்கிட்டு இருக்க, இங்க வந்துகிட்டு யாரு பேசல? உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. தலை சுத்தி ட்வீட்லாம் நீங்களே அனுப்பி விட்டீங்க. எவ்வளவோ உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு, சீமான் பேசியிருக்காரு. இதுல பேசாதால் விஜய் மட்டும்தான். ஆமா, எப்ப விஜய்க்கு அதான் கடுப்பு. எப்ப விஜய்க்கும் அவருக்கும் கிளாஸ் வருதுன்னா, இந்த படம் வருது பாருங்க, இது ஜெயிலர் இதெல்லாம் வருது பாருங்க, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே வருது அவங்களுக்குள்ளார. இந்த காக்கா கழுதுக்கு கதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே பெரிய அளவுக்கு உருவாகுது. அது வரைக்கும் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் கிளாஸ்லாம் கிடையாது. அது முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அந்த விவேகம் என்ன படாது, விஸ்வாசம், பேட்ட விஸ்வாசம் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளாஷ் கூட பண்ணதில்லை. இவங்க வந்து 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சச்சின் சந்திரமுகி அப்பதான் கிளாஷ். அதுக்கப்புறம் பெரிய கிளாஷ்லாம் 2 பேருக்கும் கிடையாது. அந்த கிளாஸ்ல கூட அஜித் தான் வின்னரு. அந்த விஸ்வாசம் தான் பெரிய சக்சஸ். பேட்ட சக்சஸ் தான், நல்ல படம், நல்லா இருக்கும். பட் ஆனா அந்த இதுல பார்க்கும்போது விஸ்வாசம் டாப் கியர்ல போச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இப்ப பிரச்சனையே விஜய் கூடன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப விஜய் எதிர்க்கணும்னா இப்ப ரஜினியை வந்து தூக்கி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்களா வந்துட்டாங்க. அதுதான் இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப வந்து விஜய் எதிர்த்துட்டு இப்ப சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்னது, தேர்தலில் நிக்க மாட்டாரு விஜய், தேர்தலில் நிக்க மாட்டாரு. என்ன காரணம்? விஜய் எதிர்த்தாச்சு, ரஜினி எதிர்த்தாச்சுல, அப்புறம் அதனாலயா? ஆமா, ரஜினி எதிர்த்து எப்படி அவரால தேர்தலில் நிக்க முடியும்? உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த ரசிகர்களும் ரஜினி ஃபேன்ஸும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா விஜய் நிக்க போறது ஒரு தொகுதி தான். விஜய் நிக்க போறது ஒரு தொகுதி தான். ஆனா ஒட்டுமொத்தமா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. தாவேக்காவே நாங்க மண்ணோட மண்ணா புதைச்சிருவோம். அடுத்து அண்ணாத்த படத்துக்கு அப்புறம் படம் நடிக்கலன்னா மொத்த ரஜினியே இது பண்ணிருப்பாங்க. ரஜினி ரசிகர்களே முடிச்சிருப்பாங்க. அண்ணாத்த படம் எடுத்ததுக்கு உங்களையே பண்ணி இருந்திருக்கணும் நியாயப்படி. தர்பார் அண்ணாத்தெல்லாம் எடுத்ததுக்கு சரி போங்கன்னு விட்டுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து ஆதவர்ஜனா வந்து ரஜினி அவர்களை வந்து அவ்வளோ பேசினதை மரியாதை நிமித்தம் மரியாதையா பேசினதுக்கே இவ்வளோ பெரிய கண்டனங்கள், இவ்வளோ பெரிய டிராமாக்கள், இவ்வளோ பெரிய அலப்பறைகள், இதெல்லாம் வந்து அன்வான்டா நடக்குதுன்றத பார்க்கும்போதே தெரியும். தாங்க இப்ப பிரச்சனையே. இவங்க பேசின மாதிரி ஆதவ் பேசியிருந்தா விட்டுருப்பாருன்னு இருக்காங்க. அவர் மாதிரி பேசலன்றதுனாலதான் இவர் இப்படியே டீசெண்டா பேசிட்டு போயிருக்காரு. அதுதான் ஒரு மனசுல உறுத்து தான். அவரு பேச தெரியல அவருக்கு. அவர் டீசெண்டா பேசிட்டு போயிருக்காரு. அது டீசெண்டா பேசாம இன்டீசெண்டா பேசியிருந்தாருன்னா அவரு சரி இவங்க அவங்கள மாதிரி தான் இவரும் பேசுறாருன்னு கடந்து போயிருப்பாங்க. பட் என்ன பண்றது? இல்ல இவங்க வேட்பாளர் நேர்காணல் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன புரியலன்னா புதுச்சேரி தொகுதி இல்லைங்க, ஆதவ் என்ன சொன்னாரு, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவதை தடுத்தது திமுக. ஆனா இதுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறது யாரு? யாருக்கு? இவங்க இப்ப ரஜினிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் யாரு? திமுக, என்டிஏ. திமுக அப்படி பண்ணுச்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் நேரத்துக்கு? திமுக ஆமாங்க திமுக அப்படி பண்ணுச்சுங்கன்னு சொல்லி பண்ணியிருந்தா அது ஒரு அரசியல், திமுகக்கு எதிரான அரசியல்னு சொல்லலாம். நீங்க சம்மந்தமே இல்லாம ரஜினியை வந்து இல்ல திமுக அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்ப யாருக்கு எதிரான அரசியல் இது? எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்களா? ஆமா, கிட்டத்தட்ட அது அந்த மாதிரி தானே. இப்ப ரஜினிக்கு எதிராக வந்து அரசியல் வந்து திமுக மிரட்டிடுச்சுன்னு சொன்னா அதிமுக ஆமாங்க அவரு மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து அரசியலா பார்க்க முடியும். அதுதான் இயல்பா நடக்கும். இது ஆன்னு சொல்லி திமுக சொல்லிச்சுன்னா இல்ல இது அப்படின்னு தான் அதிமுக சொல்லும். ஆனா இந்த தடவை இல்ல ஆமா அப்படின்னு சொல்லுது. என்டிஏவும் அதையே சொல்லுது. அப்ப இவங்களுக்கு பிரச்சனையே விஜய் மட்டும்தான். விஜய் கட்சியில இந்த மாதிரி வரல. இப்ப விஜய் எடுக்க முடியல. சோ ரஜினியை முன் வச்சு இந்த இடத்த வந்து நகரத்தலான்னு பாக்குறாங்க. அது என்ன நடக்குதுன்றத திமுக கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதிமுக எடுத்துருச்சுன்னு சொல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அவர் வீடியோக்கெல்லாம் எடுக்கும் போதெல்லாம் நம்ம அப்படிதாங்க நினைச்சோம். இந்த படம் பார்த்திருப்பீங்களா, கலகலப்பு, நடுவுல மனோபாலா விட்டுட்டு இந்த பக்கம் இவனும் பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் திமுக. என்ன நம்ம தான் பிரச்சனை பண்ணணும்னு சொல்றாங்க, ஆனா இவனுங்களுக்குள்ளார அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, என்ன பஞ்சாயத்து இது அப்படின்னு தெரியாம போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, ஒரு 5 நாள் கழிச்சு திடீர்னு ஞானோதயம் வந்து அதுக்காக டென்ஷன் ஆகி இது எல்லாரும் வந்து கையில் எடுத்து பேசுனதுன்றது அரசியல்ல ஒரு அதிசயம். உண்மையாவே வந்து இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. வாயை திறந்தாதான் உண்டு. ஆமா, இப்ப திறந்தாதான் அடுத்த 1 மாசத்துக்கு சரியா இருக்கும், இதை வச்சே ஓட்டலாம்
அப்படின்றதுதான் வந்து இன்னையோட இங்க கான்செப்ட். அவங்க வந்து வேட்பாளர் நேர்காணல் பண்ணிட்டு இருக்கும். புதுச்சேரிக்கு வேட்பாளர் யாரு கூட கூட்டணி வைக்கலாம், அடுத்தது நம்மளோட ஆபீஸ் எங்க ஓபன் பண்ணலாம்னு போயிட்டு இருக்காங்க. இது யாருக்கு கூட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஏங்க அந்த கண்டன அறிக்கையை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்துருக்காங்கங்க, யார்கிட்ட ஆதவ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்த்து வருத்தம் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பனையூருக்கும் அவர் வந்து பிரஸ் எல்லாம் வர சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த வேட்பாளர்கள் நேர்காணல் அது இது இந்த தாவேகா கூட்டணி புதுச்சேரியிலன்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு, டக்குன்னு அதை 4ஆம் அடிச்சு ராக்கெட் விட்டு வெளியே விட்டுட்டு இருக்காரு. இல்ல அது பார்த்தா கண்டன அறிக்கை மாதிரியே தெரியலையே, வாழ்த்து மடல் படிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. ஒண்ணுதான் கண்டனமே இல்லைங்க இதுல. இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அது தவறான கருத்து. கீழே வந்து எனக்காக வந்து பேசினவங்களுக்கு எல்லாம் மிக்க நன்றி, அப்புறம் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஏதோ ஒரு பஞ்ச் டைலாக் போட்டு திமுக உங்களுக்கு குடசல் கொடுக்கல. இல்ல மனசாட்சி தொட்டு சொல்லு. அதை எப்படி சொல்ல முடியும்? இல்ல அவ்வளவுதான் சொல்லுவேன். மனசாட்சி அது எங்க இருக்கு? அதெல்லாம் அன்னைக்கே போயிருச்சு. மனசாட்சிலாம் இல்லப்பா, போட சொன்னாங்க போட்டேன், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஏன்பா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அந்த அளவுக்கு தான் அது, வேற எதுவும் அதுக்கு மேல அதுல ஒண்ணும் கிடையாது. அடுத்தது போயிடலாங்களா? சொல்லுங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மலர் நாளிதழில் வந்து வந்த ஒரு விஷயம் வெளிப்படையாவே போட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு தாவேகா வந்து மொத்தமாவே முடிச்சு விட்டாங்க. தினமலர்ல திரிஷாவின் கையில் அப்படின்ற மாதிரி முடிவு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. என்னன்னா அமித்ஷா அவர்கள்ட்ட போய் திரிஷா பேசினாங்க, இந்த மாதிரி வந்து கூட்டணிக்கு கூட்டு வரதுக்கு, விஜய் அவர்களை கூட்டணியை கொண்டு வரதுக்கு திரிஷா தான் வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லி தினமலர்ல வந்து போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏன்? ரஜினியும் அமித்ஷாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்ங்க. அதுக்கு என்ன? அதனாலதான் திரிஷா போய் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி ரஜினியை பத்தி தப்பா பேசிட்டாங்க, அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க, கூட்டணி வேணாங்கன்னு சொல்லிடாதீங்க. அப்ப பேசுனது உண்மை. பேசுனது உண்மைதான். 80 சீட்டு கொடுக்குறேன்னாங்க. திரிஷா தான் இல்ல அப்புறம் 80 சீட்லாம் கொடுக்க முடியுங்க, ரஜினியை பத்தி பேசினா நாங்க எப்படிங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியும், அதனால எங்களால முடியாது, ஸோ அதனால வந்து அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னாங்க. அதனால திரிஷா வந்து சொல்லியிருக்காங்க, ஏதாவது பார்த்து வருத்தம் திருத்த மாதிரி தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம். எப்படிலாம் டாட் கனெக்ட் பண்றாங்க பாருங்க. பண்ணிதானே ஆகணும். அரசியல் வந்துட்டாரு. அரசியல் கோமதியா? அரசியல் கோமதி. ஸோ திரிஷாவை மென்ஷன் பண்ணி இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்கக்கூடிய அந்த கட்டுரை அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கும். நிறைய பேர் அதை வந்து இது எப்படி தினமலர் எப்படி அது 2 நாளைக்கு முன்னாடி போனாங்கல்ல, மும்பை போனாங்க, அடுத்த நாள் அவங்களும் வந்துட்டாங்க. கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான், எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த கார்ல போனாங்க, அதே மாதிரி ஒரே மாதிரி காரு, விஜயோட காரு. அப்புறம் சொன்னாங்க இல்ல வேற டைம்ல வாங்கினாங்க, ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே டைம்ல நடந்துச்சு, ஒரே மாதிரியான காரு. அது என்னெல்லாம் நாட்டுக்கு தேவையான செய்திகளோ அத்தனை செய்திகளும் வந்து வந்திருக்கு. பட் ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஓடிக்கிட்டே இருக்குங்க. என்னது? ரஜினியை எதிர்த்துட்டு எப்படி விஜய் அரசியல் பண்ண போறாருன்றது எனக்கு புரியவே இல்லை. அது எப்படி சாத்தியப்பட போகுதுன்னே தெரியல. இத்தனை நாள் ஓகேங்க, இத்தனை நாள் திமுக ஓகே, பிஜேபி ஓகே, ஏடிஎம்கே கூட ஓகே, சீமான கூட அவர் வந்து பெருசா இது பண்ணிக்கிறது இல்லை. பட் ரஜினி அப்படின்னும் போது விஜய் வெரி. அப்போ பார்த்துக்கோங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாம்பி மூட்லேயே இருந்திருக்காங்க. தலைவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி இந்த இப்போ வந்துச்சு ஒரு படம், உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க, திடீர்னு தலைவருக்கு ஏதாவது பிரச்சனைனா எல்லாருமே மாதிரி கையில் கொக்கியோட வருவாங்கல்ல. என்ன பண்ணுடா கூலி ஒரே மேக்ஸன். ஒரு வார்த்தை தப்பா சொன்னா தப்பா போயிடும். சரிங்களா? நான் ரொம்ப டீசெண்டா போயிட்டு இருக்கேன், நீங்க சம்மந்தமே இல்லாம கொக்கியை தூக்கிட்டு வந்தானுங்க, சம்பளம் பாக்கிய தூக்கிட்டு வந்தானு, மளிகை பாக்கி. இல்லைங்க, எல்லாரும் இப்ப வந்திருக்காங்கல்ல, எந்த நடிகருக்கு இருக்கும் சொல்லுங்க? அண்ணாத்தோட மூட்டை கட்டி இருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க. கேட்டா கொரோனா, உயிர் பயம், என்ன நம்பி வந்தவங்களுக்கு எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நடிக்கிறீங்க, படமா நடிச்சு தள்ளுறீங்க. இன்னைக்கு ரெட் ஜெயின்டே போய் படம் நடிக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் பெரிய பஞ்சாயத்தா தெரியல. இதெல்லாம் எனக்கு அவமானம் இல்லை, இதெல்லாம் மனசு வலிக்கல. ஏதோ அந்த பையன் சின்னதா ஒரு வார்த்தை அவரை மிரட்டிட்டாங்க, சொல்லிட்டான், ஒரு மிரட்டிட்டாங்கன்னு உடனே ஐயோ அப்படின்ட்டு வந்துட்டீங்க. சரி ரைட்டு, உங்களால நாங்க பட்ட துன்பங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஏங்க எப்படிங்க ஒரு மனுஷன் 30 வருஷமா ஒரு பிராங்க் பண்ண முடியும்? ஒரு பிராங்க்ன்றது ஒரு நிமிஷம், ஒரு நாள், அரை நாள், 2 நாள், ஒரு வாரம் வரைக்கும் கூட ஒரு பிராங்க் பண்ணலாம். 30 வருஷமா பிராங்க் பண்ணிட்டு ஒரே நாள்ல கொரோனாவை காரணம் காட்டி
ஏங்க உங்க வயசு தானேங்க ஸ்டாலினுக்கும், ஆமா உங்க வயசு தானேங்க கமலஹாசனுக்கும். நீங்க கட்சி தொடங்குன அதே டைம்ல தானேங்க கமலஹாசனும் கட்சி தொடங்கினாரு. இன்னைக்கு அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏதோ பண்ணி அதே இடத்துக்கு போயிட்டாரு, அது வேற கதை. ஆனா உங்களுடைய உடல்நிலையை காரணம் காட்டி வந்து நீங்க வந்து சொல்றீங்க. ஆனா அதே உடல்நிலையோட நீங்க இப்ப நடிக்கிறீங்களே, படம் நடிக்கிறீங்களே, அப்ப அவர் சொன்ன விஷயம் உண்மைதானே. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்ல, அந்த வலிமை இல்லைன்னு சொன்னதுல ஆதவர்ஜனா சொன்னதுல ஒன்றும் இது கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை தப்பா இருக்கலாம், திமுக மிரட்டிடுச்சுன்னு சொன்னது வேணா தப்பா இருக்கலாம், அது கூட நம்ம தப்பா இருக்குன்னே கூட ஒத்துப்போம். ஆனா அந்த வலிமை இல்லைன்றது உண்மைதானே. இது எப்படி அது எப்படி நீங்களும் நியாயப்படுத்துறீங்களா? திமுக மிரட்டல் அப்படின்னு சொல்றது நீங்களும் நியாயப்படுத்துறீங்க. திமுக விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ணது நம்ம சொல்லலையா? விமர்சனம் பண்ணாங்க, இது பண்ணாங்க, மிரட்டல்ன்றது நம்ம சொல்லலையா? அதே தானே அவருக்கும் பண்ணாங்க. அதான் சொல்றேனே, விஜயகாந்துக்கும் சேம் கேட்டகரி ஏஜ், கமலஹாசனுக்கும் கிட்டத்தட்ட எல்லாம் இல்லைங்க, ஒரு 2-3 வயசு எல்லாம் அவ்வளவுதான். டிஃபரன்ஸ் இருக்கும். எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டாங்க. நீங்க மட்டும்தான் தோ வரேன், அப்புறம் வரேன், சைடில் வரேன், குதிச்சு வரேன் இப்படின்னு பஞ்ச் டைலாக்கா பேசி வந்தீங்க. வரேன்னு வேற வழி இல்லாம ஒரு கட்டத்துல வரேன்னு வாக்குறுதியும் கொடுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் இருந்துச்சு, கருணாநிதி ஜெயலலிதா 2 பேர் இருக்காங்க, இவங்க இருக்கும்போது நம்மளால வந்தா ஒன்னும் அசைக்க முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னோட்டமா உங்களுக்கு விஜயகாந்தும் இருந்தாரு. சரி, விஜயகாந்தாலே ஒரு கட்டமைப்போட இருக்கிற விஜயகாந்தாலே எதுவும் பண்ண முடியாதுன்றப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியுன்ற அளவுக்கு உங்களுக்கு, ஆனா அதையும் தாண்டி நான் வரேன்றதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அப்புறமும் சரி என்ன பண்றது, ஒத்துக்கிட்டமே ஏதாவது பண்ணணுமேன்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் நீங்க நல்லா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ரங்கராஜ் பாண்டே வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் சொல்கிறாரு, ரஜினியோட பர்த்டே ஃபங்க்ஷனில் அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, ஜோராக இருக்கீங்க, இது வந்து ஒன் டைம் கிடையாது, இது ஒரு அரசியல், இதுக்குள்ளார வந்துட்டிங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் உங்களுடைய குடும்பம் அது இதுன்னு நிறைய இழக்க வேண்டியிருக்கும், உங்கள் தலைவருக்காக நீங்கள் நிறையா பண்ண வேண்டியிருக்கும், மற்ற தலைவர்கள் மாதிரி கிடையாது, ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாரு அப்படின்னு அவங்க சொன்ன விதத்திலேயே அவங்க எல்லாரும் கட்சியை விட்டுட்டாங்க. ஐயோ இதுக்கு மேலே அது அவங்க தொண்டர்கள் விட்டாங்களோ இல்லையோ, ரஜினி விட்டார், அதோட இன்னும் இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கா இதில் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த வலிமைன்றது இல்லைன்றதை தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி திமுக மிரட்டுதுன்னு சொன்னதுனால அதை ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு இதை ஒரு பெரிய பிரச்சனையா திமுக மிரட்டினதுன்றதையே அவங்க மறந்துட்டு ரஜினியை மிரட்டிட்டாங்கன்னு சொல்லி அந்த முதிர்ச்சி இன்னமும் இல்லை அப்படின்றது நம்ம சொல்லலாமா? நம்மளால முடியாதது ஆனா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பண்றாங்க அப்படின்றப்போ அது ஒரு வாழ்த்து கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளால முடியலப்பா, நம்ம நினைச்சோம் ஆனா முடியல, நீ இவ்வளோ ஒரு பீக்கில் இருந்தாலும் சரி, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மக்களுக்காக இறங்கி வர, உன்னால் முடிஞ்சது நீ வந்து பண்ணுற, நல்லபடியாக பண்ணுன்ற ஒரு வாழ்த்து சொல்ல முடியாது அவங்களால. இல்லை ஆக்சுவலாக நீங்களும் அதே சினிமா துறையில் தானே? சினிமா துறை தான், அதே திரைத்துறை தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இங்கே திரைத்துறையில் அஜித் கூட வந்து நான் கலை சொன்னோம் இல்லையா, அஜித் கூட வந்து அவரை பற்றி விஜயை பற்றி சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்கன்னொடனே ஒரு கருத்து வந்து சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அதான் சொல்றேன், இந்த நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த நெட்வொர்க் கிட்ட இந்த மேட்டர் மாட்டிக்கிச்சு. ஸோ அதை எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ, விஜய்க்கு அகைன்ஸ்டா எப்படிலாம் எடுத்துட்டு போக முடியுமோ அது வந்து அப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரஜினியே வந்து அதை விரும்பலை மீன்ஸ் அவருக்கு வாழ்த்து சொல்லணும், விஜய் நல்லா வரணுன்ற மாதிரியான விஷயங்கள் அவருக்கு தோணுச்சா தோணலையான்னு தெரியல. அவர் எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவிப்பாரு, விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சாரான்னு கூட தெரியல, கட்சி ஆரம்பிச்சதுக்காக வாழ்த்து தெரிவிச்சாரான்னு கூட எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வாழ்த்து தெரிவிச்சு நான் பார்த்தது இல்லை. அவர் கமலஹாசனுக்கு தெரிவிச்சிருக்காரு, கமலஹாசன் நேராக போய் அவர்கிட்ட வாழ்த்துலாம் வாங்கியிருக்காரு, சப்போர்ட் பண்ணுங்கலாம் சொல்லியிருக்காரு. பட் விஜய் அந்த மாதிரி யாரையுமே போய் பார்க்கல, நேராவே அவர் யாரையுமே போய் பார்க்கல கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம். அந்த அடிப்படையில் கேள்வியே நான் அதுதான் கேட்கிறேன். என்னன்னா அரசியலுக்கு வந்திருக்கீங்க, மக்களுக்கு நல்லது நிறைய பண்ணுங்க, ரஜினி கிட்ட என்ன பிரச்சனைனா இதை சொல்றதுக்கு மனசு வரலனா அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இதுதாங்க பிரச்சனை. ரஜினிக்கும் விஜய்க்கும் ஒரு கிளாஷ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஷ் வந்து இன்னும் தொடருது. இன்னுமே ரஜினியா விஜயா யார் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளுன்ற பிரச்சனை இன்னும் அவங்களோட ஃபேன்ஸ்குள்ளாரையும் அவங்களுக்குள்ளாரையும் இருக்க தான் செய்யுது. அந்த சின்ன அந்த ஒரு ஈகோ வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அதோட எக்ஸ்ட்ரீம் தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கைன்னு நான் வந்து பார்க்குறேன். அதுதான் இங்கே பஞ்சாயத்து. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி திரிஷா போய் இன்னைக்கு வந்து போய் பார்த்தாங்க, அமித்ஷாவை பார்த்துட்டு அதை ஓகே பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கட்டுக்கதையாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ திரிஷா வந்து போய் பார்த்து ஒரு கட்சியை நடத்துகிற அளவுக்கு விஜய் ஒன்றும் வீக்கர் கிடையாது. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்தேன்னா உடனே அவங்க ஒரு பிராமணர், அவங்க லாபியே வேற, அவங்களோட ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அதுக்கு நிறைய கனெக்டிவிட்டி பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸி அந்த மாதிரி பண்ணுறது. பட் இன்ன வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் விஜய் வந்து பிஜேபி கூட ஒத்துக்கல, அவர் போகவும் தயாரா இல்லை. அவர் கிட்டத்தட்ட வெளியில போய் போட்டி போட போறாருன்ற அளவுக்கு வந்து நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னமும் அதை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுன்றது இதுதான் ஊடக நரேட்டிவ், மீடியா நரேட்டிவ்ன்றது இதுதான். ஸோ கடைசி வரைக்கும் திமுகவுடைய பிரச்சனைகளை பற்றியே பேசாம, அங்க என்ன நடக்குதுன்றதை பற்றியே பேசாம இதை மட்டுமே பேச வைக்கிறதுன்றது தான் இந்த நரேட்டிவோட முக்கியமான புள்ளி. அதுதான் நம்ம வந்து பேச வேண்டியது. இன்னும் எத்தனை நாள் போகும் இது?
இந்த ரஜினி விவகாரம்? இன்னும் 2 நாளைக்கு அவ்வளோதான். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னையோட முடிஞ்சிடும். மேக்ஸிமம் நாளைக்கு, இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பெருசா தாங்காது. இவங்க அடுத்த இந்த மேனிஃபெஸ்டோ ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்களே அடுத்தது ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்ப ரஜினியை வந்து இது பண்ணதுதான் பெரிய பஞ்சாயத்தா பேசிட்டு இருப்பாங்களா? வேணா ரஜினியை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு ரஜினியை வச்சு ட்ரை பண்ணுவாங்க. அது இனிமே தான் தெரியும். அது எப்படி அவர் என்ன பண்ண போறாரு. என்னால எனக்கு எந்த இல்ல பிரச்சனையும் சொல்ல முடியாது. அவரும் வந்து அவருக்குள்ளார ஒரு அரசியல் தீ இன்னும் அணையாம தானே இருக்கு. ஸோ அதனால வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. என்டிஏவை மறைமுகமா சப்போர்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்து தாவேக்கா நம்ம இந்த நேர்காணல் எடுத்திருக்காங்க. புதுச்சேரிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரங்கசாமி ரங்கசாமி அவர்கள் கூட வந்து கூட்டணி வைக்கிறதா பேச்சு வந்து இருக்கு. இல்ல என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி வந்து பிஜேபியோட அந்த அலைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட முறிச்சுக்கிறாரு. என்டிஏ கூட வந்து மீட்டிங்கை வந்து ஒரு வரல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. உண்மைதான். விஜய் வந்து அங்க ஏற்கனவே அங்க போய் பேசியிருக்காரு. அவங்க ஆட்சியை வந்து புகழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில அவங்களுக்குள்ள அந்த பங்கை பிரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. ஸோ அப்படி பேசினார்னா அங்க ஒரு நல்ல கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அது என்டிஏ அவ்வளவு சீக்கிரம் விடுமான்றது தெரியாது. ஸோ அங்கேயும் பிரச்சனை விஜய் தான் அவங்களுக்கு. இங்க தமிழ்நாட்டிலையும் என்டிஏல விஜய் தான் பிரச்சனை, பாண்டிச்சேரியிலையும் என்டிஏல விஜய் தான் பிரச்சனைன்னும் போது என்டிஏக்கு மிகப்பெரிய பிரச்சனையா விஜய் தான் வந்திருக்காரு. என்டிஏக்கு இல்ல எல்லா கட்சிக்குமே இப்போ வந்து விஜய் தான் பெரிய பிரச்சனை. இல்ல சொல்றேன், இந்த ஸ்டேட்டுக்கும் அதான் பிரச்சனை, அந்த ஸ்டேட்டுக்கும் அந்த யூனியன் ஸ்டேட்டுக்கும் வந்து விஜய் தான் வந்து பிரச்சனையா இருக்காரு. சரி, யாருக்கு பிரச்சனையா இருக்கு? என்டிஏவுக்கு பிரச்சனையா இருக்காரு. யாரா எங்க போனாலும் தனிச்சு நில்லுன்னு சொல்லிட்டோம்ல, இன்னும் இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து விஜய் மூலியமா தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு பரபரப்பாவே வச்சிருக்காங்க. தாவேக்கா வந்து மீடியாவை ஏதோ ஒரு வகையில பரபரப்பா வச்சிருக்காங்க. அடுத்தது பெரம்பூர்ல ஆபீஸ் ஏதோ ஓபன் பண்றாங்களா? ஆமா, அங்கதான் விஜய் நிக்க போறாருன்ற மாதிரியான செய்திகள் ரொம்ப நாளாவே வந்துகிட்டு இருக்கு. அதை உறுதிப்படுத்துற மாதிரி அங்க ஆபீஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. குழு அறைகள்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு பெரிய அளவுல. எங்களுக்கு விஜயை தோற்கடித்தே தீருவோம், இங்கே தானே நிற்கிறேன், நாங்கள் வந்து கம்பல்சரி ஒன்று தோற்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் ட்விட்டரில் கம்பு சுற்றிட்டு இருந்தாங்க, பார்த்தோம். சரி பண்ணுங்க, முடிஞ்சா பண்ணி தான் பாருங்களேன், ட்ரை பண்ணுங்க, என்ன தப்பு கிடையாது. வேட்பாளராக இருந்தால் தோற்கடிக்க தானே ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அங்கே இந்த இடத்துல சேகர் பாபு நிறுத்தலாம், வாய்ப்பு இருக்கு. மேபி அது லோக்கல் கைன்றதுனால அவர் அங்கே வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரம்பூரா இல்ல, அந்த திருவற்றூர் தானே ஒரு அதுதாங்க. இப்போ ஒரு நல்ல கேண்டிடேட்டை நிறுத்தணும்ல, ஒரு டஃப்பான கேண்டிடேட்டை நிறுத்தணும்ல. அதுக்குதாங்க, அதுக்கே அவர் நிறுத்துறாருன்னு கேட்குறேன். ஏங்க எவ்வளவு டஃப் தெரியுமா? என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க, நிஜமாவே டஃப் கேண்டிடேட் தான். சேகர் பாபு நிக்கிறாருன்னா டஃப் கேண்டிடேட். ஏன்னா லோக்கல் கைங்க அவரு, லோக்கல் எல்லாரையும் தெரியும், எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டென்ட் பண்ணுவாரு, நிறைய அமைச்சர் வேற. ஸோ எல்லா பலமும் அவருக்கு இருக்கு, ஃபில் பண்ணிக்கிங்க, எல்லா பலமும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதனால அவர் அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லப்படுது, திமுக வட்டாரத்தில் சொல்லப்படுது. பட் யாரை நிறுத்துவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய மெயின் இதுவே அப்ரோச்சே விஜய் தான். ஸோ விஜயை வந்து தோக்கடிக்கணுன்றது தான் அவங்களுடைய எண்ணம். ஸோ தாவேக்காவும் இந்த தடவை வந்து சென்னையை சுத்து போடுது. சென்னை அவங்களுடைய கோட்டைன்றாங்க. ஸோ அந்த கோட்டையில நம்ம வந்து ஓட்டையை போடணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால சென்னையில வந்து டஃப்பான கேண்டிடேட்டா போடுமா, இல்லைன்னா இல்லை இவங்களுக்கு ஒரு அளவு அந்த க்ரௌடு இருக்குது, இவங்க இங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால லூஸ் கேண்டிடேட்டா, இல்லை வேற ஏதாவது கூட்டணி கட்சிக்கு ஏதாவது கொடுத்துருவாங்களா? திமுக தான் நிற்கும். அப்படியா? திமுக தான் நிற்கும். சென்னை அவங்களுடைய கோட்டைங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலும் யாருக்கும் விட்டு தர மாட்டாங்க. 1-2 தான் கொடுப்பாங்களே தவிர மற்ற யாருக்கும் பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த தடவை விருகம்பாக்கத்தில் தேமுதிக யாருக்காவது கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை திமுகவே நின்னாலும் நிற்கலாம் டைரக்டா. பட் அது தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் அவங்க கால்குலேட் பண்ணும்போது திமுகவுக்கு தாவேக்கா பெரிய சோதனையா சென்னையில இருக்காங்க. ஸோ அவங்களை எப்படி டேக்கிள் பண்றதுன்றதுக்காக டைரக்டா எல்லாத்துலயும் டிஎம்கேவே நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய கோட்டைன்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இது. ஸோ அதனால அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. அப்ப டிஎம்கே ஆளுங்க நிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வேட்பாளர் நேர்காணல் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நேற்று தேனாம்பேட்டை போயிட்டு வந்திருக்காரு, அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அங்கே வந்து ஒரு க்ரௌடு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க சைடில் அவங்களுடைய ஒர்க் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு 2-3 நாள்ல இந்த நாளைக்கு மாமல்லபுரத்தில் அந்த இஃப்தார் முடிஞ்சு அதுக்கப்புறம் அது 1000 பேர் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் மாமல்லபுரத்துலன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் அது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இந்த கூட்டணி பத்தி பேசிட்டு அப்புறம் டிஎம்கேவோட கூட்டணி பத்தி பேசலன்னா தப்பாயிடும். மாபெரும் கூட்டணி 21 கட்சி, வெற்றி வகை சூட போற கட்சி 2.2 வரப்போகுது. அப்புறம் என்ன
எல்லாம் பிரச்சனை எல்லாம் சால்வ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் 3 வீடியோ தானே. கூட்டணியே இன்னும் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணாம இருக்குது. யாருங்க என்ன ஷேரிங் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணாம இருக்கு. யாருக்குங்க? திருமாவளவனுக்கா? திருமாவளவனுக்கா? அவரும் தொங்கல்ல தான் இருக்காரு இப்போ. இன்னும் 6 சீட்டு தானே. 6 சீட்டுக்கு என்னங்க தொங்கல்? இரட்டை இலக்கம். அதான் 0 அப்படி சொல்லக்கூடாது. அதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அவரையே திமுக இது சூரியன்ல நிக்க சொல்றாங்களாம். ஏன் என்ன நின்னது இல்லையா நீங்க? என்னது அது? அப்போ இப்போ நாங்க வந்து கொஞ்சம் படைபலம் பெருசாயிருச்சு, எங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குதுன்றப்போ நோ. சரி ரைட். இப்போ என்ன பண்ணணும்? நாங்க பானை தான். நில்லுட்டு போங்க. நீங்க பானை எடுத்துட்டு போங்க, இல்ல கவுத்து போட்டு உட்காருங்க. எங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? உடஞ்சிரும். அதுக்கு தான் பயப்படுறாங்க. ஸ்பேஸ் அன்புங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. சிபிஐ சிபிஎம் சொல்லுங்க, ரொம்ப உக்கிரமான நிலைக்கு போயிட்டாங்க. டேய் நாங்க போட்டியே போடலடா, நீங்க கொடுத்து 5 கொடுத்து தான் நாங்க அதை போட்டி பண்ணுமோ, அந்த போட்டியே நாங்க போடலடா, உங்களுக்கு என்ன எங்களோட ஆதரவு தானே வேணும், நாங்க கொடுக்குறோம் போங்க அப்படின்ற அளவுக்கு வந்து உக்கிரம் ஆயிட்டாரு அவரு. வேணாம்ப்பா 5 நீயே வச்சுக்க, அந்த 5 நீயே வச்சு நீயே நல்லா இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. ஆதரவு கொடுத்துட்றப்போ அப்பாடா அப்படின்ற மாதிரி திமுக ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இவங்க எந்த காரணத்தை கொண்டு வெளியே போய் விஜயோ இதுல ஏன் தலைகளாதான் குதிக்கிறாங்கன்னு தான் தெரியலையே. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? இழுக்குங்க, அவங்களோட தன்மானத்துக்கு இழுக்கு. இவங்களே குதிக்கிறாங்களா தள்ளி விடுறாங்களா? இப்போ விஜய் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்க. விஜய் நாளைக்கே என்டிஏ அலையன்ஸ்குள்ளார போயிட்டு நாராசமா இருக்கும், அப்செட் ஆவீங்கல்ல. அந்த மாதிரி அதை அவங்க நினைக்கிறாங்க. விஜய் வந்து இவ்வளவு இழிவா பேசிட்டோம், இவ்வளவு மோசமா வந்து திட்டோம், ஒரு புது கட்சி. ரெண்டாவது அவங்களுக்கு என்னன்னா ஒரு தேர்தலையாவது சந்திச்சாதான் அவங்க வந்து சரி ஒரு 2 தடவை என்ன நண்பர் விஜய் அன்பர் விஜய்னு சொல்லி பேசுங்க, பேசிட்டு பேசுனா எல்லாமே சால்வ் ஆயிர போகுது. அது அவமானம், இது எனக்கு அவமானம். சிபிஐ சிபிஎம்க்கு நம்ம பேச கத்து கொடுக்கணுமா? சிபிஐ சிபிஎம் பேச கத்து தர வேணாங்க. ஆனா இதுல இருந்து அவங்க அங்க போனா ஒரு நடிகர் கட்சி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா, அதனால அதுக்கு வந்து தயங்கி வந்து நிக்கிறாங்க. ரெண்டாவது திமுக அவளை சீக்கிரம் விடாது. ஒண்ணு என் கூட வரனாலும் பரவாயில்ல, தேர்தலை புறக்கணிச்சிரு, ஆனா ஆதரவு மட்டும் கொடுத்துரு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோட தான் இருப்பாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த திருமாவளவன் அவர்களுக்கும் சிபிஐ சிபிஎம்க்குலாம் இப்ப தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து எதிர்த்து பேசியிருந்து ஒரு கூட்டணி கட்சியா இல்லாம எதிர்கட்சியா செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்களை அவங்க வலுவா கவனிச்சிருப்பாங்க, நல்ல மதிப்பு கொடுத்துருந்துருப்பாங்க, நீங்க சொல்றதுக்கு காது கொடுத்து கேட்டிருப்பாங்க. நீங்க போயிட்டு வந்து பேசுறீங்க, அவங்க பாட்டுக்கு பக்கோடா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்கணும், செவுத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி. அவங்க சார் 6 சார் 5 என்ன நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு நிலை வந்திருக்கு. ஸோ அவங்களால பேசவே முடியல. அவங்க என்ன சொன்னாலும் இல்லைங்க முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்ற. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க வெளியே போக மாட்டீங்கன்னு, உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பா பிஜேபி கூட்டணிக்கு போக முடியாது. ஸோ அப்போ வந்து ஒன்று நீங்க வெளியேறணும், கூட்டணியிலேருந்து வெளியேறணும், இல்லை தனிச்சு நிற்கணும். தனிச்சு நிற்கிறதுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும், இல்லை நாங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணுன்றது. ஸோ இதுதான் இந்த கூட்டணி கட்சிகள் பண்ண தப்பு. இத்தனை வருஷமா, இந்த 5 வருஷமா எந்த பிரச்சனைக்கும் வாயை திறக்காம எல்லாத்துக்கும் வந்து இவங்க ஏதோ திமுக காரங்க மாதிரி வந்து முட்டு கொடுத்து அப்படியா இல்லையே, இல்லை திமுக அந்த மாதிரிலாம் கிடையாது, திமுக அரசு அதெல்லாம் செஞ்சிடும், இதெல்லாம் வந்து பிஜேபியோட சதி, டேப்ல தண்ணி வரல பிஜேபியோட சதி, புடவை வாஷிங் மிஷினில் போட்டு கிழிஞ்சிருச்சு பிஜேபியோட சதி, எல்லாத்துக்கும் பிஜேபியோட சதினா அப்புறம் இங்கே என்னதான் ஒரு ஆட்சி நடக்குதுன்ற ஒரு கேள்வி வரல. இது எதிர்த்தே பேசாம நீங்க வேங்கை வயலுக்கும் பேசாம, மற்ற எந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கும் பேசாம, பேசுறதுனா என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை, கண்டனம். இன்னைக்கு ஒரு என்டிஏ அலைன்ஸ் பண்ற ஒரு மாதிரி ஒரு இது, அன்னைக்கு தாவேக்கா பண்ற மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு அரசுக்கு எதிரான ஒரு ப்ரொட்டஸ்ட்டை நீங்க வந்து செஞ்சு ஒரு பயத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அரசுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்ப நம்ம கூட்டணி கட்சி தான், ஆனாலும் நம்ம தப்பு செஞ்சா அவங்க நம்மளை கேள்வி கேட்கறாங்கன்னு. நீங்க தான் தப்பு செஞ்சவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி முதல்ல போய் நீங்க தானே பேசுறீங்க. அந்த அரசு சரியாக செய்திருக்கு, நடவடிக்கை எடுத்துருவார், முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. சாம்சங் பிரச்சனையை தீராம கொண்டு போய் மாலையை போடுறதுன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க, உங்களை துச்சமா தான் பார்ப்பாங்க, அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு 2 இலக்கம் இல்லை, ஒற்றை இலக்கமே அவங்க சொல்ற நம்பராக தான் இருக்கும். இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லை வெளியே போய் சும்மா உட்காந்துருங்க, திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு போய் மட்டும் உட்காந்துருங்கன்னுவாங்க. அது வழி இல்லாமல் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அண்ணன் திருமாவுக்கே அதான் நிலைமை. திருமாவளவன் இங்கேருந்து நம்ம வெளியே பேசும்போது பில்டப்பாக பேசலாம், அண்ணன் போயிட்டாரு வாங்கிட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரும் போக மாட்டாருன்னு தெரியும். பிஜேபி இருக்கிற பக்கம் அவர் திரும்ப மாட்டாரு, அவரும் விஜய் பக்கம் போக மாட்டாரு. அவரும் வந்து நண்பர் அன்பர் ஃப்ரெண்ட் ப்ரோன்லாம் சொல்லலாம், பட் ரியாலிட்டி அவர் அங்கே போக மாட்டாருன்றத அவங்களுக்கு நல்லா தெரியும், இவரை விட இவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ அவரும் பிரச்சனை இல்லை, அவருக்கும் கொடுக்கறது தான் 6 தான் ஃபிக்ஸட், ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க 6.
சார் போன தடவை மாதிரி அதுவும் நாங்களே சொல்றோம், உதயசூரியன்லேயே நின்றுங்களேன், பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்கவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உதயசூரியனில் சின்னத்தில் நின்னா உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட். இதோ பாருங்க, உங்களை விட பெரிய போர்வால் 4 கொடுத்தோம். போர்வாலோட தேர்தல் இருக்கே என்னாச்சு தெரியல, அது என்னன்னு வரலையே. இன்னைக்கு தர என்ன காக்கா கழுகு கதையே போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா, தெரியும். இன்னைக்கு கொண்டு போய் அவர்தான் கொண்டு போய் விட்டாரு. ஏற்கனவே அந்த ஜனநாயகன் அதுவும் என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு தானே சொன்னாங்க ஜனநாயகன் ரிவைசிங் கமிட்டின்னாங்க. போச்சா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. பின்ன ரஜினி எதிர்த்தா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா? இப்படி சூப்பர் ஸ்டார் எதிர்த்துட்டு நீங்க படம் ரிலீஸ் பண்ணிடுவீங்க. அதனால ரிவைசிங் கமிட்டிக்கே இன்னைக்கு போகாது. இன்னைக்கு போக வேண்டியது ரிவைசிங் கமிட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு அதை நிறுத்துங்க அப்படின்ட்டாரு. நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்க மதிமுக தேர்தல் அறிக்கை வரதா இருந்தது. ஏங்க நிறுத்துங்க, போன போட்டு வைக்கோ, நிறுத்துங்க, அதை நிறுத்தியாச்சு. சூப்பர் ஸ்டார் பக்கத்துல நீங்க வாழவே முடியாதுங்க அரசியல்ல. உலகத்துல வரலாம். ராமதாஸ் இருக்கிறாரேன்னு கேட்கலாம், ராமதாஸ் வேற. சீமான் இருக்காருன்னு கேட்கலாம், சீமான் வேற. திமுக இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் வேற. விஜயால மட்டும்தான் வாழ முடியாது. விஜயாலையும் தாவே காலையும் மட்டும்தான் அதை வாழ முடியாது. கடைக்குடியில் இருக்க எவன் வேணாலும் திருமாவளவன் கூட எதிர்த்துருவாரு, பட் அவரு வேற. சிபிஎம் கூட எதிர்க்கும், அவங்க வேற. பட் விஜயால முடியாது. விஜயால முடியாது. விஜயால என்னதான் முடியுமா? விஜய் எதுவுமே முடியாதுங்க. ரஜினி எதிர்த்தவரால எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. ரஜினி சோறு தின்ன முடியாது. முடியாது. எப்படி முடியும்? ரஜினி எதிர்த்து ரஜினி எதிர்த்துட்டோமா எப்படி சோறு தின்றதுன்னு அவரே வச்சிருவாரு. எப்படி முடியும் உங்களால? நேர்காணல் கூப்பிட்டு வந்து கேண்டிடேட் உட்கார்ந்துருக்காங்க, தலைவரை இந்த மாதிரி ரஜினி எதிர்த்து பேசிட்டாங்க, அது என்னால என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு மாதிரி அப்செட்டா இருக்கு, எப்படி வாழ போறேனே தெரியலன்ற அளவுக்கு நான் வேணா போய் மன்னிப்பு கேட்கட்டுமான்னாரா? வாய்ப்பு இருக்கு. நான் வேணா வந்து சரி வராது, அவர் வரவும் மாட்டாரு, அவரை போய் பார்க்க கட்சியை கலைச்சிடலான்ட்டாரா? அந்த முடிவுக்கு தாங்க போயிருக்காங்க. எல்லாருமே அதான் சொல்றாங்க, தாவேக்கான்ற சோடே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் வந்திருக்கு. ஊருக்கு ஒரு ரஜினி இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டாரா சுப்ரீம் ஸ்டாரா? அவரு சுப்ரீம் ஸ்டார் பிஜேபியில இருக்காரு. 2 மணிக்கு கலைச்சிட்டு போய் இப்ப ஏன் அவரை ஞாபகப்படுத்துறீங்க? இப்பதாங்க ஒரு படம் பார்த்தேன், 3 BHK அன்னைக்கு சண்டே. நீங்க கூட நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, என்னங்க ஸ்லோ மோஷன்லயே நடக்கிறாரு. வயசான கேரக்டருங்க. எத்தனை வயசுலங்க? ஏங்க அவனுக்கு சின்ன பையனா இருக்கிறது ஒரு ஸ்லோ மோஷன்ல தாங்க நடக்கிறாரு அந்த படத்துல. எனக்கு சரத்குமாரே பரவாயில்லன்னு தோணுச்சு தேவயானியை பார்க்கும்போது. எம்மா நம்ம வீட்டுல இருக்கிற சோகமே போதும். அதாவது சோகமா படம் எடுக்கலாம், வாழ்க்கையில சோகம் வரலாம், சோகத்துல படம் எடுக்கலாங்க. சோகம் மட்டுமே ஒரு படமா எப்படிங்க எடுக்க முடியும்? ஹாப்பி எண்டிங் கொடுத்தோம்ல. புரியல. ஹாப்பி எண்டிங்க, சந்தோஷமான ஒரு எண்டிங். ஒரு சந்தோஷம் வேணான்ற. நீ அவ்வளவு துன்பப்பட்டு துயரப்பட்டு 300 வருஷம் கழிச்சு ஒரு 30ஆவது மாடியில ஒரு வீடு வாங்குறதுக்கு நீ அமைதியாவே இருந்துட்டு போயிடலாம், நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. சரி, தேவையில்லாம கண்டென்ட் இதெல்லாம். சுப்ரீம் ஸ்டாரை பத்தி இழுத்து. ஆமா, அடுத்தது இவரு சொன்னாரு தானே அந்த படத்தை பார்த்தேன். திண்டுக்கல் சீனிவாசன் நல்ல கேரக்டர். என்ன கேரக்டர்? நல்ல பச்சை பச்சையா கேட்டிருக்காரு. யார? மக்களை பார்த்து தான். திண்டுக்கல் சீனிவாசனுக்கு போயிட்டீங்க நீங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, சிவி சண்முகம். கேட்டியாமே? அதாவது இந்த தேர்தல் ஆரம்பிச்சிட்டாலே இது ஒரு பஞ்சாயத்து இருக்கு, என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. இப்ப ஆதவர்ஜுனாவுக்கு பொங்குனாங்கல்ல, இதுக்கு பொங்குங்கடா பாப்போம். இப்ப நீங்க பேசுங்க. இதுக்கு வந்து ஸ்டார், அந்த ஸ்டார் தான் பொங்கணும். இப்ப நடிகர் சங்கம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, மாதர் சங்கம்னு வரல, நடிகர் சங்கம் ஃபர்ஸ்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஒரு நடிகை வந்து நீங்க வந்து இப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. நயினார் நாகேந்திரனுக்கு கேட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி திருஷாவை பத்தி ஒரு சொன்னதுக்கு நடிகர் சங்கம் வந்துச்சா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு நயன்தாரா பத்தி அப்படி ஒரு சொன்னோன்னா ஒரு கமெண்ட் வந்து ஒரு பாஸ் பண்ணோன்னே அது வந்து தப்பா போயிடுச்சு. இப்போ எல்லாருமே குஷ்பு முதற்கொண்டு எல்லாருமே வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ பார்ப்போம் இப்போ யாரெல்லாம் வந்து கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா. ஆனால் இது ஒரு அரசியல் தலைவர்களுக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை. பொதுவெளியில் மைக்கை பிடிச்சி பேசும்போது என்ன பேசுகிறோம் அப்படின்றது சம்டைம்ஸ் தெரியாமல் அவங்களே வந்து உலக ஆரம்பிச்சிடறாங்க. சில நேரத்தில் தெரிஞ்சே பேசுகிறாங்க. அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, அது பாரம்பரியமாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அசால்ட்டாக பேசிடுவாங்க. அது எப்படி இப்போ நம்ம பேசும்போது ஒன்று பேசுவோம், அதுக்கு அதை அப்படியே கொண்டு போய் இங்கே நம்ம உட்காந்து பேச முடியாது. இந்த இடத்துக்கு உட்காந்து பேசுறதுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஸோ இது இப்படிதான் பேசணும்னு இருக்கு. இப்போ நீங்களும் நானும் பேசுற மாதிரி உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து பேசுற மாதிரி பேசணும்னா அது நல்லா இருக்குமா? பார்க்குறவங்களும் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுறதும் ஒரு பொது இடத்துல உட்காந்து கேமரா முன்னாடி பேசுறதும், நீங்க பேசுறது டிவி எல்லாம் வருதுன்னு தெரியணும் போது உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஆதவர்ஜுனாவுக்கு சொல்றோமோ,
தேவையில்லாத விஷயங்களை பேசி உங்கள் தலைமைக்கும் உங்கள் தலைவருக்கும் ஒரு துன்பத்தை கொடுக்காதீங்க, தேவையில்லாத இது கொடுக்காதீங்கன்னா அதே மாதிரி தான் இவங்களுக்கும். அதுவும் அவராது ரஜினியை பற்றி ஒரு கமெண்ட் சொன்னார், இவங்க வந்து ஒரு நடிகையை வந்து சொல்கிறதுன்றத ஏற்றுக்க முடியாது. எப்படி நயினார் நாகேந்திரனுக்கு வலுவான கண்டனங்களோ அதே மாதிரி தான் சிவி சண்முகத்துக்கும், அதே தான் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களும். அவரும் வந்து அவர் நடிகையை பற்றி பேசல, மக்களை பற்றி வந்து பேசுகிறார். அது சேலை கொடுத்தாங்க, அடுத்து அதுதான் சேலை கொடுத்தாங்க, பாவாடை கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து அநாகரிகமான பேச்சு. இது வந்து இந்த தொடர்ந்து இதெல்லாம் வந்து இது பாரம்பரியமாக நடந்துகிட்டு இருக்க விஷயம். இதெல்லாம் இவங்க தான் மாற்றிக்கணும். நாகரிகமா பேசுறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு டீசெண்டா பேசுறவங்களை பிடிச்சி இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களப்பா. அது எப்படி? அதெல்லாம் அப்படிதான். ரஜினி எதிர்த்தா எதுவும் பண்ண முடியாது. நைட் இன்னைக்கு நமக்கே சோறு கிடைக்குமா என்னன்னு தெரியல. வீட்டுக்கும் போக முடியாதுல்ல நம்ம ரஜினி எடுத்துட்டு. இது வாசலே தாண்ட முடியாது. ஐயோ நிக்கிறாங்களே, செக்யூரிட்டி நிக்கிறாரு. எங்க தலைவர் எதுக்கு ஸ்பாரிங் போடுறது? எங்க தலைவர் யார் தெரியும்? யாரையா உங்க தலைவர்? இந்த அளவுக்கு வந்து ஆமா போயிட்டு இருக்கு. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை பேசுகிறதுலாம். ஆனால் அந்த சிவி சண்முகம் அவரோட மேட்ரு என்ன சொன்னாருன்றது தெளிவாக சொல்லிடுங்க. அப்புறம் என்னன்னே தெரியல, நீங்கள் பாட்டுக்கு ஏதோ சிவி சண்முகம் அவர்கள் என்ன சொன்னார்னா, மைக்க பிடிச்சி முதலமைச்சர் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்துல் கலாம் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன கனவு? எனக்கு நயன்தாரா வேணும், அதான் என் கனவு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படின்னு பசங்க கேட்பானுங்க அப்படின்னு வந்து சொல்றேன். கல்யாணம் பண்ணி வை அப்படின்னுவான். அதாவது அப்படியே அவர் வந்து எனக்கு பொண்ணு வேணும், எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது பெருசா இருந்திருக்காது. அவங்க கல்யாணமான ஒரு நடிகை, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னும் போது அதுக்கு மரியாதை கொடுத்து பேச வேண்டியதுன்றது எல்லாருக்குமே உரிய வந்து பண்பு. எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளேயும் ஒண்ணு இருக்குது. வன்மம் இல்ல, இருக்கதானே செய்யும். அதுக்கு பதிலாக காம போட்டுக்க வேண்டியதுதான். அது இருக்கிறதுன்றதுனால அதை நீங்க ஒரு இதுவா பேசணுன்றது, அதுதான் அவர் வந்து சொன்னது. அது தப்பு தான். அது யார் என்ன பொதுவெளியில எப்படி சொன்னாலும் அது வந்து தப்பான விஷயமா தான் பார்க்கப்படும். பார்ப்போம், லேடி சூப்பர் ஸ்டார்ட் இருந்து ஏதாவது கண்டன அறிக்கைகள் வருதா அப்படின்றத பார்ப்போம். வரும், கண்டிப்பா வரும். நயன்தாரா கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து விக்னேஸ்வரனும் கொடுப்பாரு, நயன்தாராவும் வந்து கொடுப்பாங்கன்றத எதிர்பார்க்கலாம். ஸோ அது அரசியல் கட்சி தலைவர்கள் இப்பெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக சில விஷயங்களை பேசிட்டு போயிடுறாங்க. அது அந்த கட்சிக்கும் தலைமைக்கும் தான் அது பெரிய பேக் ஃபயர் ஆகுது. அது ஆதவர்ஜனா வந்தாலும் சரி, சிவி சண்முகம் வந்தாலும் சரி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணுமோ? இந்த மாதிரி பேசுற விஷயம் இந்த வாயெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். யூடியூபர் அது இவங்க பேசுறது தாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறது அங்க ஒரு கண்ட்ரோல் இல்லாததுனால தான் இன்னைக்கு எல்லாருமே இந்த அளவுக்கு பேசலாமான்ற இந்த துளிர் விட்டு போடுறதுக்கான காரணமே இதுதான். பார்ப்போம். எல்லாமே பேசுறாங்க. பொன்முடி கூட பேசியிருக்காரு, பட்டை நாமம் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. ஸோ அவருக்கும் இப்போ அவருக்கு வலுவான கண்ணன் இல்லாமல் அவர் அந்த பதவியிலேருந்தே வர தூக்கி அவருக்கு வேற காரணத்துக்காக, பட் அது பேசினதை ஒரு அடிப்படையா வச்சு பண்ணாங்க. துரைமுருகன் வந்து அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரூபா கொடுக்குற, ரீசார்ஜ் பண்ணிட்டு போய் பேசுங்க, பசங்கள்ட்ட பேசுங்கன்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அப்புறம் ஓசி பஸ் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் மினிக்கிட்டு வந்து அது மாதிரி. அப்புறம் துரைமுருகன் பையன் வந்து சொன்னாரு, என்ன எல்லாம் பளபளப்பா இருக்கீங்க, பவுடர் போட்டு வந்து 1000 ரூபாவா வாங்கினீங்களா அப்படின்ற மாதிரி பேசுனது. இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கு. அது மாதிரி விஷயங்களை ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணி சொல்றதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்றது தான் நம்மளுடைய இதுதான். முடிச்சிடலாம் கண்டிப்பா. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், தாவேகாவினர் அப்படின்னா பத்திரமா இருங்க. ரஜினி எதிர்த்திருக்கீங்க, நான் கட்சி நாளை காலைல இருக்குமான்றதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் பத்திரமா இருங்கன்னு தொண்டர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. கட்சி இருந்தா தானே தொண்டர்கள். தேர்தலில் வேற சந்திக்கணும், அதுக்கு முன்னாடி கட்சி இருக்குமான்னு தெரியல. வேட்பாளர் நேர்காணல் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ரஜினி எதிர்த்துட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி. சூப்பர் ஸ்டார் எதிர்த்துட்டு இந்த தமிழ்நாட்டில் இப்போ இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தையில் இப்படி பண்ணிட்டீங்களே, அது மன்னிப்பு கேட்டுருங்க. வேற வழி இல்லை, கேட்டுருங்க, எப்படியாவது கேட்டுருங்க. கட்சியை காப்பாற்றி ஆகணும். நீங்கள் பாட்டுக்கு போய் இங்கே மகேஷ் பாபிட்ட கேட்டு வந்துடாதீங்க. ஒரு ஆந்திர இங்கே இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி, அவர் அங்கே அவர் சூப்பர் ஸ்டாரா? யாரு? மகேஷ் பாபு இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாரு. அடுத்து இப்போ ராஜமௌலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஆமாம், அப்புறம் என்ன ஆவாருன்னு எனக்கு தெரியாது. நல்லாதான் இருப்பார். அப்படித்தான் பாகுபலியில் நடித்தார் ஒருத்தர். பாகுபலி தாண்டி எதுவுமே ஓட மாட்டேங்குது. அப்படித்தான் ஒரு யாஸ்னு ஒருத்தர் உருவாகிட்டு இருக்காரு. பார்ப்போம், டாக்ஸிக்கை பார்த்தா தெரியும். இருந்தாலும் நீங்கள் எனக்கு 3BHK ரெஃபர் பண்ணியிருக்க கூடாதுங்க.
மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் நான். சரி விடுங்க, அதுக்கு பதிலா ஒரு நல்ல படமா சொல்லிடுறேன், அதை போய் பாருங்க. இந்த படத்தை சொல்லிடாதீங்க, அது தியேட்டர்லயே உட்காந்து பார்க்க முடியல. அது நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆளு இவன் மட்டும்தான். ஆமா. ஹே சூப்பர் ஸ்டார்டா, கெட்ட பையன்டா. சுருத்துட்டான். அதுல ஒரு சரியான சீன் இருக்குல்ல, எது ஃபைட் சீக்வன்ஸா? ஃபைட் சீக்வன்ஸ்ல நீங்க கூட ஒன்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தீங்களே, பின்னாடியும் கண்ணு இருக்கணும்னு அந்த பொண்ணை காப்பாத்த போகும்போது பார்த்தனா பின்னாடி இருந்து வர ஹாஸ்டல். ஆமா, இங்க மேன்ஷன்ல பார்த்தனா ஒரே சொருவு பின்னாடி விட்டு அம்ப விட்டு தோத்துக்கிட்டே இருக்கியா? என்ன நீதான் சொன்ன பின்னாடி கண்ணு இருக்கணும், இப்ப என்ன பின்னாடி முட்டு வாங்கிட்டு வர அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். பாவம் லோகேஷ் கனகராஜ். ஆமா. அடுத்த தடவை அடுத்த கூலி 2வா? கூலி 2வா? கூலி 2வா? பாவம், கூலி 1 புதைக்க வேண்டியது. அதாவது ஒரு டைரக்டர் நல்ல ஹைப்புக்கு வந்துட்டு அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் ஏன்டா எடுத்தோம், ஏன்டா இவனை தொட்டோன்ற அளவுக்கு நினைச்சதெல்லாம் வந்து கூலியா தான் இருக்கும். ஆனா அது அப்பவே அவரே சொன்னார், அவரோட ஃபங்க்ஷன்லயே சொன்னாரு, கொஞ்சம் பரவாயில்ல பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்னாரு. அது லோகேஷ் கனகராஜோட அஜாக்கிரதையா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் நெல்சனுக்கு அப்படி சொல்லல. நெல்சனை ரொம்ப இது பண்ணாரு, புகழ்ந்தாரு, சார் இவ்வளவுதான் சார் லிமிட் சார், அளவு சார் அப்படின்னு. ஆனா அதே லோகேஷ் கனகராஜ் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி மட்டம் தட்டி தான் வந்து சொன்னார். ஆண்டவர் கூட வேலை பார்த்துக்கணும், நீங்க என்ன? ஆண்டவர் வேலை பார்க்க விடுவாரு இல்ல, அவரு அதெல்லாம் செய்ய மாட்டார் சூப்பர் ஸ்டார். அதெல்லாம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதுவும் இது பண்ண மாட்டார், டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டாரு. இந்த கேமியோ போடுங்கன்னு மட்டும் சொல்லியிருப்பாரு. ஜெயிலரை பார்த்துட்டு கேமியோ மட்டும் போட்டுருங்க, 4 ஸ்டேட்ல இருந்து 4 பேரை கூட்டு வந்துருங்க அப்படின்னு இருப்பாரு. அப்படித்தான் பனியனோட அந்த பையனை வேற கூட்டு வந்துட்டு அமீர் கானை சிவனேன்னு அவன் டங்கல்னு ஒரு படம் பண்ணா கூட அந்த ஆளு நின்னு பேசுங்க, இன்னும் 10 வருஷம் ஆனா கூட அமீர் கானை ஞாபகத்துல வச்சுக்கலாம், அந்த டங்கலை வச்சுக்கிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படியாப்பட்ட இந்தியாவுல எவ்வளவு ஆக்டர் வேணா இருக்கலாம், பட் ஆனா அந்த படம் தான் வந்து ஒரு இது ஒரு ஐகான் மாதிரி வந்து அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அமீர் கான் வாழ்க்கையில படமே நடிக்கலன்னா கூட அந்த டங்கல்னு அந்த ஒரு படத்தை வச்சு அவர் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த ஜெனரேஷன் வரைக்கும் எல்லாருமே. அவனை கூட்டு வந்து அமீர் கான் ஒரு கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கணும்ல, அதுக்குதான் இது. அவரை கூட்டு வந்து கழுத்துல பீடி குடிக்க வச்சாங்க. பீடி குடிச்சது கூட பரவாயில்லைங்க, அது ஒரு டைலாக் வந்து என்னமோ லீடர்ல ஒரு யூனியன் லீடர், லேபர் லீடர் ஏதோ ஒன்று சொல்லுவான், கிரேட் லேபர் யூனியன் லீடர். அது எப்படி நான் கல்தாண்ட கத்தி போகும்போது இதெல்லாம் ஞாபகம் தெரியும். சம்பந்தமே இல்லாம தரையில ஒரு 30 குண்டு, வரவங்களுக்கு ஒரு 30 குண்டு. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு. அமீர் கான் வாழ்க்கையை நாசமாக்கணும் வரைக்கும் ஓகே தான், அது சந்தோஷம் சார். உங்களால அமீர் கான் வாழ்க்கை இனி தமிழ் சைடு எட்டி பாப்ப கதையே கேட்கலையா? சரி என்ன இருக்கு அதுல கேட்கறதுக்கு? ஒரு சேரை உருவாக்குன, அதுல வந்து எரிச்சிரும். சரி விடுங்க, ரொம்ப நேரம் ஆகுது, முடிச்சிருவோம். முதல்ல அதுலதான் உட்காந்து எரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி புரியல, இல்ல முடிச்சிடலாம். மீண்டும் நாளை காலை கண் விழிப்பதற்குள் தாவேகா கட்சி இருந்தது என்றால் நாம் அடுத்த ஒரு நேர்காணல்ல மீட் பண்ணுவோம். மிக்க நன்றி. சூப்பர் ஸ்டார், நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு